வணக்கம். இன்னைக்கு நாம குபர்நெட்டிஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம சீரா இயங்குறதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அதுதான் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். வாங்க அத பத்தி விரிவா பார்ப்போம். சரி, முதல்ல ஒரு பொதுவான பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம சிஸ்டம் கொஞ்சம் பிஸி ஆகும்போது நம்மளோட ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் தான் முதல்ல கிராஷ் ஆகுது இல்லையா? அது ஏன் அப்படி நடக்குது? இது ரொம்பவே ஒரு காமனான சினாரியோ தான். வாங்க ஒரு உதாரணத்தோட இத புரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோஷார்க் அப்படின்னு ஒரு முக்கியமான ஆப் இருக்கிற ஒரு கம்பெனியை கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்களோட சர்வர், அதாவது டெக்னிக்கலா சொன்னா நோடு, ரொம்ப லோட் ஆகும்போது குபர்நெட்டிஸ் ஒரு கஷ்டமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னா, ஒரு பாடை எவிக்ட் பண்ணணும், அதாவது வெளியேற்றணும். ஒரு நிமிஷம். பார்ட்ஸ், நோட்ஸ், எவிக்ஷனா? என்னங்க இதெல்லாம் ஒரே டெக்னிக்கல் வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நோட் அப்படிங்கிறது உங்க குபர்நெட்டிஸ் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு சர்வர். நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகுற உண்மையான கம்ப்யூட்டர் இதுதாங்க. ஒரு பாடுங்கிறது உங்க அப்ளிகேஷனை சுத்தி இருக்கிற ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. நம்மளோட ஃபோட்டோஷார்க் ஆப் இருக்கு இல்லையா, அது கூட இந்த மாதிரி ஒரு பாடுக்குள்ள தான் பாதுகாப்பா இயங்கிட்டு இருக்கு. வெளியேற்றம்னா அதோட பேர் சொல்ற மாதிரியே தான். ஒரு நோடுல மெமரி இல்லனா CPU பத்தாம போகும்போது குபர்நெட்டிஸ் சில பாடுகளை வெளியேத்தி இடத்தை உருவாக்கும். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குபர்நெட்டிஸ் சும்மா கண்ணை மூடிட்டு எதையும் வெளியேத்தாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. குபர்நெட்டிஸ் எப்படி இந்த முடிவை எடுக்குதுன்னு புரிஞ்சுக்க வாங்க ஒரு சுலபமான உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஃப்ளைட்ல போர்டிங் பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி முன்னுரிமை கிடைக்காது இல்லையா? குபர்நெட்டிஸ்ல 3 சேவையின் தர கிளாஸஸ் இருக்கு. இது கிட்டத்தட்ட நம்ம ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி தான். கேரண்டீட்னா உங்க கன்ஃபார்மான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட். பர்ஸ்டபிள்னா பிரீமியம் எக்கானமி மாதிரி, கொஞ்சம் அதிகமா இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கடைசியா பெஸ்ட் எஃபர்ட், நீங்க ஸ்டாண்ட் பைல, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க. ஓகே, அப்போ கேரண்டீடு தான் என் முக்கியமான ஃபோட்டோஷாப் ஆப்புக்கு வேணும் போல. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்க என்ன பண்ணணும்? இதுக்கு ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க ஆப்புக்கு எவ்ளோ CPU, எவ்ளோ மெமரி வேணும்னு நீங்க குபர்நெட்டிஸ் கிட்ட ரொம்ப துல்லியமா சொல்லிடணும். அதாவது உங்க கோரிக்கையும் வரம்பும் ஒன்னாவே இருக்கணும். சுருக்கமா சொன்னா, எனக்கு இவ்ளோ ரிசோர்ஸ் போதும், இதுக்கு மேல வேணான்னு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க. அப்போ நாம கேக்குறது கரெக்டா கிடைக்கும். பிளேன் ஓவர் புக் ஆனா கூட நம்மள தான் கடைசியா இறக்கி விடுவாங்க. ஒரு முக்கியமான ஆப்புக்கு இது ரொம்பவே அர்த்தமுள்ளதா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. சரி, அடுத்ததா கொஞ்சம் கம்மி முக்கியத்துவம் உள்ள ஆப்ஸை பத்தி பார்ப்போம். ஒரு அனலிட்டிக்ஸ் சர்வீஸ் மாதிரி வச்சுப்போமே. அதுக்கு தான் நம்மகிட்ட பர்ஸ்டபிள் கிளாஸ் இருக்கு. இங்க நீங்க ஒரு மினிமம் ரிசோர்ஸ் கேட்டா போதும். அதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் செட் பண்ணிட்டு அதை விட அதிக வரம்ப செட் பண்ணலாம், இல்ல வரமே இல்லாம கூட விடலாம். இதனால சிஸ்டம்ல எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் இருந்தா உங்க ஆப் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓ, அப்போ இது ஒரு கன்ஃபார்மான பிரீமியம் எக்கானமி சீட் மாதிரி. பக்கத்து சீட் காலியா இருந்தா காலை நீட்டிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சருக்கு முன்னாடி நம்மள வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க. இது நம்மள கடைசி கிளாஸ்க்கு கூட்டிட்டு போகுது. பெஸ்ட் எஃபர்ட். இது சுத்தமா அவசரமே இல்லாத வேலைகளுக்கு, உதாரணத்துக்கு பேக்ரவுண்ட்ல லாக்ஸ் ப்ராசஸ் பண்றது மாதிரி. இந்த கிளாஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த ரிசோர்ஸும் கேட்கவே தேவையில்ல. உன்கிட்ட இடம் மிச்சம் இருந்தா இதை ரன் பண்ணு, இல்லனா விட்டுடு அப்படின்னு குபர்நெட்டிஸ் கிட்ட சொல்ற மாதிரி தான் இது. இதுதான் உண்மையான ஸ்டாண்ட் பை பயணம். சீட் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பிளேன் ஃபுல்லுன்னு முதல்ல நம்ம கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன் ஃபோட்டோஷாப் ஆப் ஏன் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடாதுன்னு இப்போ நல்லா புரியுது. வாங்க எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பார்ப்போம். இந்த ஸ்லைட்ல ரொம்ப தெளிவா தெரியுது பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு கேரண்டி வேணுமோ அந்த அளவுக்கு உங்க வெளியேற்ற அபாயம் குறையும். ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. வாங்க நம்ம ஃபோட்டோஷாப் ஆப் பிரச்சனைக்கு திரும்பி வரோம். இந்த QoS கிளாஸை வச்சு அதை எப்படி சரி பண்றது? இத 3 ஸ்டெப்ல சரி பண்ணிடலாம். முதல்ல நம்ம முக்கியமான ஃபோட்டோஷாப் ஆப்புக்கு ஒரு கேரண்டீட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுக்குறோம். அடுத்ததா அனலிட்டிக்ஸ் சர்வீஸுக்கு பர்ஸ்டபிள் சீட். கடைசியா அவசரமில்லாத லாகிங் வேலைக்கு பெஸ்ட் எஃபர்ட் ஸ்டாண்ட் பை டிக்கெட். அப்போ இங்க தான் நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் ரிசோர்ஸ் தேவைகளை சரியா சொல்லாததால என் எல்லா ஆப்ஸும் தெரியாமலேயே பெஸ்ட் எஃபர்ட் வரிசையில நின்றுகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் அதிக ரிசோர்ஸ் தேவைப்பட்ட ஃபோட்டோஷாப் முதல்ல வெளியே போயிருக்கு. இது எவ்வளவு முக்கியம்னு இப்போதான் புரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு டெக்னிக்கல் விஷயம் மட்டும் இல்லைங்க. உங்க சிஸ்டம் அடிக்கடி கிராஷ் ஆகாம இருக்கவும், உங்க முக்கியமான சர்வீஸ் எப்பவும் பாதுகாப்பா இருக்கவும் இதுதான் அடிப்படை. இப்போ உங்க அப்ளிகேஷன்ஸை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இது ஒரு புதிய கேள்வியை எழுப்புது. ஒருவேளை வேற வேற யூசர்ஸ் இல்ல டீம்ஸ்க்கு வேற வேற முன்னுரிமை தேவைப்பட்டா என்ன செய்வீங்க? இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவோம். ஆனா இப்போதைக்கு உங்க ஆப்ஸ் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான சாவி உங்க கையில இருக்கு.